காலை தானம் ஜனவரி 17, 2024. தலைப்பானது அன்பு வெளிப்படும் இடம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதனாய் இருக்கிறான். 1 யோவான் 3:15. ஆலயத்தின் வாசற்படி அருகே ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான். தரையில் உட்கார்ந்திருந்தான். பிரசங்கத்தை கவனித்தான். இயேசுவை விசுவாசிப்பவர்கள் எல்லோரும் திருவிருந்தில் பங்கு கொள்ளலாம் என்று போதகர் அறிவித்த போது அவனும் எழுந்து நின்றான். கால் கழுவும் ஆராதனை துவக்கியது. அவன் ஓர் ஏழை சாதி பிரிவினைகள் புரியோடி கொண்டிருக்கிற சமுதாயத்தில் அவன் ஒதுக்கப்பட்ட பக்கத்தை சார்ந்தவன். எவரும் அவனை கண்டு கொள்ளத்தக்கதாக தெரியவில்லை. அந்த சிறிய சபையில் பரிசுத்தவான்கள் சங்கடத்தில் நெளிந்தார். லேவியாரும் ஆசிரியரும் இது போன்ற சின்ன சின்ன காரியங்களை கவனிக்க நேரம் இல்லை. திருவிருந்துக்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தார்கள். மூப்பர்கள் கால் கழுவவும் ஆராதனைக்கான தண்ணீர் கொண்டு வருவதிலும் தீவிரமாக இருந்தார்கள். உதவிக்காரர்கள் இந்த தானியனுக்கு உடனாளியாய் வரப்போகிறவர் யார்? கூனியவதால் உயரப்போகிறார் யார்? ரவி ஆனந்தன் எழுந்தார். பாத்திரத்தை எடுத்தார். தண்ணீர் வர்த்தார். அந்த தானியனை அழித்து இரு கையில் உட்கார வைத்தார். தரையில் முழங்கால் இட்டார். ரவி தன் உடலில் அழுக்கடைந்த கால்களில் நீர் வர்த்தார். கால்களில் அழுக்கை கழுவினார். பாத்திரத்தில் சகதி பிடித்திருந்தது. ஒரு மாதத்திற்கு முன் ரவி இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க மாட்டார். அது தீட்டு என்று அப்பொழுது நினைப்பார்கள். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? ஒரு மாதத்திற்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் ரவி. புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 2:12 வாசித்த போது அவர் தொடப்பட்ட பிரிவினையாகிய நடுசுவர் நெருங்கி போன காட்சிகள் அவர் ஈவப்பட்டார். சுவர்களான இயேசுவா? 2:1 தான். இயேசு வந்தார் முன்பு ரவியின் உள்ளத்தில் இந்த சுவர்களை குறித்து பெருமை இருந்தது. ஆனால் இப்பொழுது அவற்றை ஒதுக்கிவிட்டு இயேசுவுக்கு இடம் தந்து விட்டார். அந்த தானியனை தொட ஆயத்தமாக இருந்தார். கிறிஸ்துவுக்கு உருவாகிற இந்த புதிய தன்மை, அரவணைப்பு, ஒற்றுமை போன்றவற்றை உலகுக்கு வெளிப்படுத்தவே திருச்சபை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவரே கிறிஸ்து. நம்முடைய சமாதான காரணராகிய இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருத்திரையரும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். விசுவாசிகளிடையே பகைமை இருந்தால் அவர்கள் விசுவாசிகள் அல்லர். தேவனே, எங்கள் மீட்கும்படி சிலுவையில் மரணம் புரிந்து உண்மை தாழ்த்துகிறேன் என்று தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன். கர்த்தாவே, சிலுவை பறிந்து உண்மை தாழ்த்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா. நாங்கள் ஒருவர் கர்த்தாவை விட்டு கொடுத்தப்பா மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்பா. தாழ்மை குணத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தி பாதுகாத்தாலும் அப்பா. இப்படிப்பட்ட ஸ்லாக்கை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.